நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. நீ என் வயிற்றில் தங்கிய நாளில் என்னால் சாப்பிடக்கூட முடியாது. அப்படி வாந்தி எடுத்தேன். அதையும் பொருட்படுத்தவில்லை. உனக்காக தாங்கிக் கொண்டேன். நீ என் வயிற்றில் இருக்கும் பொழுது வயிறு பெருசாகி புரண்டு படுக்க முடியாமல் தவிப்பேன். அதையும் உனக்காக தாங்கிக் கொண்டேன். பனிக்குடம் உடைந்து என் 2 இன்ச்சு யோனி 6 இன்ச்சாக விரிந்தது. நீ வெளியே வரும் பொழுது உயிர் போகும் வழி வலித்தது. அதையும் தாங்கிக் கொண்டேன் உனக்காக. நீ பிறந்த பிறகு என் மார்பில் பால் கட்டி விட்டது. மார்பு வலியால் துடித்தேன். அந்த வலியையும் தாங்கிக் கொண்டேன் உனக்காக. எல்லா வழியையும் தாங்கிக் கொண்டேன் உனக்காக. உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டாய். அந்த வழியையும் தாங்கிக் கொண்டேன் உனக்காக. நீ என் மகன் அல்லவா? நீ நல்லா இருக்க வேண்டும் என்றால் எந்த வழியும் தாங்கிக் கொள்வேன். இப்படிக்கு அம்மா, தயவு செய்து உங்கள் அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தில் அனுப்பாதீர்கள். முடிந்தவரை உங்களுடன் வைத்து பார்த்து கொள்ளுங்கள். இதுபோல் உங்களுக்கும் நடந்தால் நடக்கலாம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மக்களை. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே.